அழகான காட்டில் ஒரு யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது. அதில் ஒரு சின்ன யானையும் இருந்தது. அந்த யானைக்கு மற்ற யானைகளை போல் தான் பெருசாக இல்லை, பலசாலியாக இல்லைன்னு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்தது. மற்ற யானைகளால் பலசாலியாகவும் உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனாலையும் எல்லா வேலையும் சுலபமாக செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் நான் குட்டியாக இருக்கேன், எனக்கு அவங்கள மாதிரி பலம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி யானைக்கு ரொம்ப வருத்தம். இதனால் கொஞ்சம் தன்மையாகவும் உணர்ந்துக்கிட்டே வந்தது. இது காலப்போக்கில் ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரியே அந்த யானைக்குட்டிக்கு ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் பெரிய புயல் மழை எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. ஒரே கருமேகமாக சூழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா, ஆற்றுல வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ ஆத்தோரமாக ஒரு வீடு இருந்ததா, அது அந்த நீரில் முழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உடனே இந்த குட்டியாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்வோன்னுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த மரங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு அணை மாதிரி கட்டுச்சு. இதை பார்த்த மற்ற மிருகலான குரங்கு, பறவைகளும் தங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. கொஞ்சம் புயல்லாம் ஊஞ்சதுக்கப்புறமா ஆற்றுல இருக்க வெள்ளமும் வடிஞ்சுது. இதனால் அந்த ஆத்தோரமாக இருக்க வீடும் பாதுகாப்பாக இருந்தது. இப்போ தான் அந்த குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சது இல்லையா, அதனால இப்போது அந்த காட்டில் இருக்க மற்ற மிருகங்களுக்கும் அந்த குட்டி யானைக்குமே என்ன புரிஞ்சுது அப்படின்னா, உருவமும் பலமும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அந்த குற்ற உணர்ச்சியோ தாழ்வு மனப்பான்மையோ அந்த குட்டி யானைக்கு கிடையவே கிடையாது. குட்டி யானைக்கு புரிஞ்சிருச்சு, உருவமும் பலமும் தன்னுடைய உருவத்தில் கிடையாது அப்படிங்கிறது. ஒருத்தர் உதவி செய்யணுங்கிற எண்ணம், மற்ற உயிரினங்கள் மேலே நமக்கு உண்டாகிற அன்பு, இரக்க குணம், இதெல்லாம் தான் ரொம்ப பெருசு. நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஒரு முயற்சி, அதுதான் எல்லாத்தை விட சிறந்தது. கண்டிப்பாக அந்த முயற்சிக்கான வெற்றி நம்மளை எப்போவுமே சேரும். நல்லதும் நினைக்கணும், நம்ம நல்லது செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.